பொங்கல் பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரியில் மண்பானை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மண்பாண்டம் தயாரிப்பு குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் தைத்திங்கள் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது பாரம்பரியமாக மண்பானைகளில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தற்போது வீடுகளில் மட்டும் இன்றி பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மண்பாண்ட தயாரிப்பாளர்கள் மண் பானைகள் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர், வேப்பனப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, சூளகிரி, காவிரிப்பட்டினம், மத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மண்பானை தயாரிப்பு தீவிரமடைந்துள்ளது. இங்கு மண்பாண்டங்கள், அகல் விளக்குகள், மண் அடுப்பு போன்ற மண்ணால் ஆன பொருட்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகைக்காக பல்வேறு அளவுகளில் மண் பானைகள் கலைநயத்துடன் செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் மண்பானைகள் உள்ளூர் மட்டும் இன்றி தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. 1/2 அடி முதல் 10 அடி உயரம் கொண்ட பெரிய பானைகள் வரை விதவிதமான பொங்கல் பானைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ளதால் பானைகளை தயாரித்து டிசைன்கள் கொடுத்து அழகுபடுத்தும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மண்பானை உற்பத்தி செய்வதற்காக மண் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுவதாக கூறும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இதனால் பானையின் விலையை உயர்த்த வேண்டிய நிலை உள்ளதாகவும் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனையான ஒரு பானை இந்த ஆண்டு 150 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை உயர்வால் பொதுமக்கள் பானைகளை வாங்க தயங்குவதாகவும், எனவே பானைகளை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மண்பாண்ட தொழில் செஞ்சு இருக்கிறோங்க. இந்த மாதிரி தீபாவளிக்கு, பொங்கலுக்கு இந்த மாதிரி மண்பாண்ட தொழில் இதெல்லாம் செய்கிறோங்க. இப்போ இந்த பொங்கல் சீசனுக்கு பானைக்கு செஞ்சுட்டு இருக்கணும். பானை செய்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான். முன்னெல்லாம் 5-6 பேர் செய்வாங்க. இப்போ யாரும் இந்த மாதிரிலாம் செய்கிறது ஒரு ஆள் செய்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டு ஒரு உத்தரவு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். ஏதாவது இந்த பொங்கல் டைமில் இந்த மாதிரி இந்த ஒரு அரிசி, வெல்லம், இது மாதிரி எல்லாம் இப்போ பொங்கல் டைமு கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பானையும் ஒன்று கூட சேர்த்து கொடுத்தாங்கன்னா எதோ எங்களுக்கு வாழ்வாதாரம், எங்களுக்கு அரசாங்கனால எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். இந்த தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் இத்தொழிலை செய்ய அடுத்த தலைமுறையினர் ஆர்வம் காட்டுவதில்லை. மேலும் மண்பானைகள் சீசனுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் மண்பானைகளையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரம்பரிய தொழிலான மண்பாண்ட தொழிலை அழிவில் இருந்து பாதுகாக்கவும், மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பது அவசியம்தான். அதே நேரம் பொதுமக்களாகிய நாமும் மண்பாண்டங்களில் சமைத்து ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் மண்பாண்ட தொழிலையும் அழியாமல் பாதுகாப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் குமரேசனுடன் ஷீபா ஜானட்.